1000 பேர் வந்தாலும் பெத்த பொண்ணு துணைக்கு வர மாதிரி ஆகுமாடி? இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து ஃபீலிங்மா. ஆ, இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல இதெல்லாம் சொல்லி போர் அடிக்காத. நான் உன்னை போர் அடிக்கிறேனா? அப்போ உனக்கு எது ஜாலியா இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ், ஓன்லி ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீ எந்த மாதிரி ஜாலியா இருப்ப? எந்த மாதிரினா? அரட்டை அடிக்கிறது, ஒண்ணா சாப்பிட்றது, சினிமாக்கு போறது, இந்த மாதிரியான்னு கேட்டேன். ம் இப்ப வர சினிமாலாம் காமிக்கிறாங்களே, அந்த மாதிரி பார்ட்டி கிட்டுன்னு ஏதாவது? இல்ல, அப்படி ஏதாவது கலந்துக்கிறதுண்டான்னு கேட்டேன். ஏன் கலந்துக்கிட்டா தப்பாமா? எல்லாரும் ஒண்ணா கூடி பேசி சந்தோஷமா இருக்கிறது தப்பு இல்ல. வேண்டாத பழக்கம் ஏதாவது பண்ணாதான் தப்பு. இதெல்லாம் நீயா பேசுறியா இல்ல வேற யாராவது சொன்னதுனால பேசுறியா? ஏண்டி, உன் கூட பிறந்தாக்கா உனக்கு வேற ஆள் ஆயிட்டாளா? ஆமா. அது எப்படி சொல்லுவாங்க? சுத்தி வளைச்சு. இல்ல பொடி வச்சு பேசாத. இஸ் கரெக்ட். இப்படி பொடி வச்சு பேசாதம்மா. எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாவே கேளு. எங்க அக்கா ஏசிபி மாலா உங்ககிட்ட என்ன சொன்னா? நேத்து நீ பண்ண கூத்தெல்லாம் சொன்னா. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்காங்கம்மா. நான் என்ன விவரம் இல்லாதவளா? நல்லது கெட்டது தெரியாதவளா? உலகத்தில் யாருமே பண்ணாத தப்பாமா பண்ணிட்டேன். அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அது தப்பாக நினைக்கிறது இல்லை. ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இதையும் கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு ஏன் தான் புரிய மாட்டேங்க தெரிலம்மா. ஐயோ கீர்த்திமா, ஆமா, இது ஒன்றும் குறைச்சல அழக்கூடாது. நீ கூட என்ன புரிஞ்சுக்கல இல்ல? நான் என்ன அந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியும்? மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தப்பாமா? அக்காவா அண்ணன் இப்படி டார்ச்சர் பண்ணா நான் எங்க தான் போவேன்? ஐயோ கீர்த்திமா, இத பாரு. செல்லல, இத பாரு, உனக்கு அம்மா நான் இருக்கம்மா. அழலாமா? இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்ட, குட்டி பொண்ணு மாதிரி அழுதுகிட்டு இருக்கிய. இவளை என்னதான் பண்றது? இன்னும் குழந்தையாவே இருக்கா இவ. சுப்புலட்சுமி அக்கா, சுப்புலட்சுமி அக்கா. வா புஷ்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. அப்புறம் புஷ்பா, உன் சித்தி பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சா? 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆம்பளை குழந்தை பிறந்தது. ரொம்ப சந்தோஷம் புஷ்பா. குழந்தை பிறந்த பிறகாவது எல்லாம் நல்லதா நடக்கட்டும். சரிக்கா, கவிதா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. எத்தனாவது மாசம்? இது 7வது மாசம். வளகாப்பு பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்களா? இன்னும் இல்ல புஷ்பா, ஜோசியிட்ட பேசிட்டு நல்ல நாளா பார்த்து கூட்டிட்டு வரலான்னு இருக்கோம். சரிக்கா, மறக்காம வளகாப்புக்கு சொல்லணும். கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா சொல்றேன். போயிட்டு வரேன்க்கா. ஏ சுப்பு, எங்க போன நீ? ஜோசியரை வர சொல்லிருக்கல்ல? இல்லைங்க, அவருக்கு வெத்தலைப்பாக்கு பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தேன். இது 1 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேங்க. ஐயா. அடே வாங்க ஜோசியரே. வணக்கம் ஐயா. உட்காருங்க. சுப்பு, ஜோசியர் வந்திருக்காரு, குடிக்க தண்ணி கொண்டு வா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. ஒரு முக்கியமான விஷயம், அதான் உங்களை வர சொன்னேன். சரிங்க ஐயா. குடு. இந்தாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அங்க வைங்க. ஐயா, என்ன முக்கியமான விஷயங்க ஐயா? என் பொண்ணுக்கு வளைகாப்பு பண்ணணும், அதுக்கு ஒரு நாள் பார்க்கணும், அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அப்படிங்களா ஐயா? ரொம்ப சந்தோஷம். கவிதா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. கல்யாணத்துல பார்த்தது. அதே வளைகாப்புல பார்க்க போறீங்களா, அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. பார்த்துடலாம் ஐயா, இப்பவே பார்த்து சொல்லிடுறேன். சுபு, காஃபி கொண்டாந்து கொடு. சரிங்க. காஃபி இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். போதும். சரி சரி. ஐயா, கவிதாவுக்கு இப்ப எத்தனாவது மாசம் நடந்துகிட்டு இருக்கு? 7வது மாசம் முடிய போகுது. ஓஹோ.
ஐயா அப்ப வளைகாப்ப 9வது மாசம் வச்சுக்கங்களேன். ஏன் ஜோசியரே? 7வது மாசம் முடிய போகுதுங்களே. இந்த மாசம் சொல்லிக்கிற மாதிரி நல்ல நாள் எதுவும் இல்லை, அதனால தான் சொல்றேன். இல்ல ஜோசியரே, இந்த மாசமே என் பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அம்மா, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு உங்க கூட இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, நியாயம்தான். ஆனா நேரம் ஒத்து வரணுமே. இல்ல ஜோசியரே, இருக்கிறதுல ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. எங்களால ஒரு மாசம்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது. அம்மா, பொண்ணு உள்ளூர்ல தானே இருக்கு, நீங்க அப்பப்போ போய் பார்த்துக்க வேண்டியதானம்மா. ஏ சுப்பு, அவர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாரு இல்லையா, விடு. என்னங்க நீங்களும் புரியாத மாதிரியே பேசுறீங்க? ஏ சுப்பு, அவர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாரு இல்லையா, விடு. என்னங்க நீங்களும் புரியாத மாதிரியே பேசுறீங்க? என் பொண்ணு இந்த மாசமே நம்ம வீட்டுக்கு வரணும். ஜோசியரே, அவன் மனசுல ஒண்ணு பட்டுடுச்சுன்னா மறுபடியும் அதே தான் பேசிட்டு இருப்பா. அதனால இந்த மாசத்துல ஒரு நல்ல நாள் பாருங்க. புள்ள மேல உள்ள பாசம் நல்ல நேரம் கூட பார்க்க விட மாட்டேங்குது. சரி, நான் பார்த்து சொல்லிடுறேன் ஐயா. வர்ற புதன்கிழமை நல்ல நாள் தான். கடவுள் மேல பாரத்தை போட்டு அன்னிக்கே வளகாப்ப பண்ணிடுங்க. சரி, தட்சணை எடுத்துட்டு வா. ம். ஜோசியரே, அவ அவசரப்பட்டாங்கிறதுக்காக அவளுக்காக நீங்க நாள் குறிக்கலையே, ஏதோ பிரச்சனை வந்துட போகுது. அப்படிலாம் இல்லையா, நல்ல நேரங்கிறது நம்ம மனசை பொறுத்தது தாங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டு நடத்துங்க, எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. சந்தோஷம். இந்தாங்க ஜோசியரே, இதை வாங்கிக்கிங்க. அப்ப நான் வரட்டுங்களா ஐயா? நல்லது, வாங்க. வரேம்மா. வாங்க வாங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? ஜோசியர் சொன்ன மாதிரி புதன்கிழமையே வளகாப்பு வச்சுக்கலாம்ல? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? கவிதாக்கு வளகாப்பு பண்றதையே காரணமா வச்சு அந்த கொலகார குடும்பத்துல இருந்து கூட்டிட்டு வந்துடலாங்க நம்ம வீட்டுக்கு. சரி. இத பாருங்க, நீங்க தைரியமா இருங்க. நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மள கைவிடாது. சரி, அப்படியே பண்ணலாமே. தெற்கு அரசு ஊழியரிடமிருந்து ரூபாய் 60,000 பறிமுதல் ஆசிரியருக்கு வரவழைச்சு. இந்தாடா. என்னம்மா நீ காஃபி கொண்டாந்து கொடுக்குற? அவ எங்க போனா? இந்தாங்க. அவ கோயிலுக்கு போயிருக்காடா, அதான் நான் கொண்டு வந்தேன். அப்படி போடு. என்னதான் மாமியார் மருமலுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் உனக்கு உன் அண்ணன் மகன் லைட்டா ஒரு அக்கறை இருக்கத்தாண்டி செய்யுது. இல்லைன்னா அவளை கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டு அவ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு இருப்பியான்னா? ஏமா அப்பா சொல்றது நிஜமா? உனக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கா என்ன? நீ வேற என் கோவத்தை கிளறாத ஈஸ்வரா. டேய், உங்க அப்பா தான் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காருன்னா கூட நீ சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? அண்ணன் தங்கச்சி உறவெல்லாம் வெறும் வேஷம் தாண்டா. சொத்து மட்டும் என் கைக்கு வரட்டும், அப்புறம் பார் என்னை பத்தி தெரியும். டேய் ஈஸ்வரா, உங்க அம்மாவுக்கு கோவம் மட்டும் வந்துருச்சுன்னு வையே, பத்திரகாளியோட மோசமா மாறிடுவாடா. அவளை விட்றா. ஏன்பா அம்மாவை பார்த்தா உங்களுக்கு பத்திரகாளி மாதிரி தெரியுதா? அட இவன் வேற நேரம். ஏய் சும்மாடுறா, பத்த வைக்காதடா. என்ன ஆண்டாளு அப்படி முறைக்கிற? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இப்பதான் நான் நினைச்சது ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கணேச பொண்ணு சாந்தி செத்துட்டா, நான் நினைச்சது நடந்துருச்சு. இனிமே ஒன்னொன்னா நடந்துகிட்டே இருக்கும். என்ன பகைச்சுக்கிட்டு யாரும் நிம்மதியா வாழ்ந்துடவே முடியாது. ஏன் ஆண்டாளு இப்ப எதுக்காக இதையெல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிற? எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. அந்த சாந்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்புனா. ஆனா நான் என் பையனை விட்டு மந்திரவாதி மூலமா அவளுக்கு செய்வனை வச்சு பரலோகத்துக்கே அனுப்பிட்டேன். சும்மா ரீல் விடாத ஆண்டாளு. ஆமா ஆண்டாளு, அந்த மந்திரவாதி அடிபட்டு ஏதோ உயிருக்கு போராடிட்டு இருந்ததா ஈஸ்வரன் சொன்னா? என்ன பகைச்சுக்கிட்ட எதிரிய அழிச்சிட்டன்ல. இந்த ஆண்டாள் முதல்ல சொல்லி பாப்பா. கேக்கலன்னா அதுக்கப்புறம் அவங்கள யார் சொல்றதையும் கேட்காத தூரத்துக்கு அனுப்பிடுவா. ஐயோ ஆண்டாளு, தெரிஞ்சும் தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா
தயவு செய்து அதை மனசுல வச்சிருக்காத. ஒரு அழிரப்பரை போட்டு அழிச்சிரு, புரிஞ்சுதா? ஏப்பா எதுக்குப்பா நீங்களே அம்மாவுக்கு பயப்படுறீங்க? தைரியமா இருங்கப்பா. டேய் போடா, உன் ஆத்தால பத்தி உனக்கு தெரியாது. நீ ஏன்டா அவன் கோவத்தை கிளப்பி விட்டுட்டு இருக்கிற? போடா போய் கல்நில யார் இருக்கான்னு பாரு. ஆள் அனுப்பிச்சிருக்க, வேலை செய்யறாங்களா இல்லையான்னு தெரியல. போடா, ஆள் இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்கடா. போடா. சரி சரி, நான் கிளம்புறேன். ஆண்டாளு, சும்மா சொல்லக்கூடாது. கோவத்துல கூட சும்மா பௌர்ணமி நிலா மாதிரி உன் முகம் தக 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 தகன்னு மின்னுதே. அது எப்படி? ஆனாலும் நீ கொஞ்சம் விவரமானவ தான். நைஸா மருமவுல கோயிலுக்கு அனுப்பிச்சிட்ட, நானும் பையனை வயக்காட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். வீட்டுல வேற யாரும் இல்ல, நம்ம மட்டும் தான் இருக்கிறோம். அப்புறம் ஏய், அறிவு இருக்கா? தாத்தா வாக்குற வயசுல என்ன ஆத்தா வாக்க பாக்குறியா? வேற வேலை இல்ல, போயா. ஏய் 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 நில்றே. ஏய் ஐயோ, விளக்கு மாத்த போயா. நிக்கல. ஐயோ அப்பா அப்பா. ஆத்தாடி, காத்தாடிய போடலான்னு பார்த்தா நம்மள இப்படி காத்தாட வச்சுட்டாளே. சார். எஸ். டேய் அசோக், அண்ணா என்னடா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்க? என்ன தப்பு பண்ண? அத நான் சொல்றேன். வீரான்ற டிரைவரை கொன்னதுக்காக இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். சரிப்பா, நான் கொலை பண்ணல. என்ன நம்புங்க, கொலை பண்ற அளவுக்கு நான் மோசமான ஆள் இல்ல. இவரு தான் கொலை பண்ணாருன்றதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு சார். இவரோட கார் டிக்கில இருந்து தான் நாங்க டெட் பாடியவே எடுத்தோம். டேய் அசோக், என்னப்பா அது? இன்ஸ்பெக்டர் சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்குப்பா. சரிப்பா, வீராவோட டெட் பாடி எப்படி என் கார் டிக்கில வந்ததுன்னு எனக்கு தெரியல. அவருக்கு எப்படி தெரியும்? நேத்து அவரை செக் பண்ணும்போது அளவுக்கு அதிகமா குடிச்சிருந்தார். அதனால இவரு தான் அந்த கொலையை பண்ணிருப்பாருன்னு கன்ஃபார்மா தெரியும். இல்ல சார், இல்ல, கண்டிப்பா இல்ல. அந்த மாதிரி கொலையை அசோக் பண்ணிருக்க மாட்டான். அவன் நிரபராதி சார். தயவு செய்து அவன் மேல எஃப்ஐஆர் போடாம விட்டுருங்க சார், ப்ளீஸ். சாரி சார், இது கொலை கேஸ். இதுல அந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணாமலாம் இருக்க முடியாது. ஏதோ விஐபியோட சன்ன்றதுனால தான் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடாம இருக்கும். இதுக்கு மேல லேட் பண்ண முடியாது சார். நாங்க எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ஒப்படைக்கிறோம் சார். நீங்க வேணா வக்கீல வச்சு ஜாமீன்ல எடுங்க. இதுக்கு மேல இந்த கேஸ்ல என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்க வேணா வக்கீல வச்சு ஜாமீன்ல எடுங்க. இதுக்கு மேல இந்த கேஸ்ல என்னால எதுவும் பண்ண முடியாது சார். நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போய். ஓகே சார். சார் ஜஸ்ட் மினிட். சொல்லுங்க அன்பு. பெரியப்பா, இந்த கொலையை நான் பண்ணல. புரியுதுப்பா, உன்னை யாரும் லாக் பண்ணிருக்காங்க. அசோக், இந்த விஷயம் விஸ்வநாதனுக்கு தெரிய வேண்டாம். ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையால உங்க அப்பா ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டானா ரொம்ப வருத்தப்படுவான்ப்பா. எப்படி எப்படி இந்த விஷயத்தை அப்பாட்ட மறைக்கிறது? ரிலாக்ஸ், நான் எப்படியாவது பேசி சமாளிச்சுக்கிறேன். அஜய், நீ வீட்டுக்கு போ. அப்பா ஏதாவது கேட்டானா பிசினஸ் விஷயமா அசோக் டெல்லி போயிருக்கான்னு சொல்லு. ஓகே சரி, நான் கோர்ட் வரைக்கும் போய் இவனுக்கு எப்படியாவது ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி, நீ பொறுப்படு. ஏப்பா, உன்னை எப்படியாவது வெளியில கொண்டு வரேன். எனக்கு தெரியும் நீ கொலை பண்ணல. தேடி வரேன். என்ன லீலா, எப்படி இருக்க? சௌக்கியமா? நீ எதுக்குடா உள்ள வந்த? என்ன லீலா, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சே இப்படி ஒரு கேள்வி கேட்கற? இது தப்பு இல்ல? என்னடா, வீட்ல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? மரியாதையா வெளியே போயிடு. நான் பிரச்சனை பண்ண வரல லீலா, உங்ககிட்ட நலம் விசாரிச்சுட்டு என்ன பதில்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீ என்னடான்னா சும்மா ஊசி பட்டாசு மாதிரி படபடன்னு வெடிக்கிற.
இங்க பார், இப்ப வெளியே போக போறியா இல்ல ஊரை கூட்டட்டுமா? என்ன லீலா அப்படி பேசுற? ஊரை கூட்டி எனக்கு என்ன பதில் சொல்லலாம்னு கேட்க போறியா? கூப்பிடு கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. ஐயோ, உனக்கு நான் என்ன கெடுதல் பண்ண? எதுக்காக இப்படி என் வாழ்க்கையோட விளையாடுற? தயவு செஞ்சு என்ன விட்டுடு. உன் கூட சேர்ந்து சேர்ந்துதான் என் அக்கா வீட்டுக்காரர் எல்லா பழக்கத்தையும் கத்துக்கிட்டாரு. தினம் தினம் குடிச்சிட்டு வந்து என் அக்கா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் என் அக்கா வீட்டுக்காரர் திருந்துவாரு, அவரு கூட எங்க அக்கா சந்தோஷமா வாழ்வாங்கன்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாம் உடல பகல் கனவா போயிடுச்சு. ஏய் நிறுத்து. நீ பாட்டுக்கு என் மேல அடுக்கடுக்கா குற்றத்தை சுமத்திக்கிட்டே போற. இத பாரு, என்னால உன் அக்கா புருஷன் கெட்டானா இல்ல அவனால நான் கெட்டனான்னு கொஞ்சம் வெளியே விசாரிச்சு பாரு. இப்படி எதுவுமே தெரியாம பேசக்கூடாது. இல்ல, என் அக்கா வீட்டுக்காரர் உன்னோட சகவாசம் இல்லாத வரைக்கும் நல்லாதான் இருந்தாரு. என்னைக்கு உன் கூட சேர்ந்தாரோ அன்னையில இருந்து எங்க அக்காவோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. உன் அக்காவோட சந்தோஷமும் நிம்மதியும் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? அதான உண்மை. என் அக்கா வீட்டுக்காரருக்கு பணத்தாசையை காட்டி அவரை இப்படியெல்லாம் பண்ண வச்சது நீதானே? ஓ, இப்படி எங்க குடும்பத்தையே பிரிச்சிட்டியே. உனக்கு நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணோம்? உனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக நீ இப்படி பண்ணதுக்கு அந்த ஆண்டவன் உனக்கு கூலி தரமா விட மாட்டான். என்ன சொன்ன? பணத்தாசை காட்டினா? நான் மட்டும் இல்லம்மா, இந்த உலகத்துல பணம்னா பணமும் வாய திறக்கும். முதல்ல அதை நீ புரிஞ்சிக்க. பணம் இல்லைன்னா இந்த ஊர் உலகத்துல யாரும் சந்தோஷமா வாழ முடியாது. இவ்வளோ பேசுறியே, நீங்க மட்டும் என்ன யோக்கியமா? பணத்துக்கு நீங்க ஆசைப்பட்டு தானே நீயும் உங்க அக்காவும் பிளான் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நடிக்காத. அசோக்கும் உங்க அக்காவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வீராவை கொலை பண்ணிட்டீங்க. என்ன சொல்ற? இப்ப தமிழ்ல தானே சொன்ன, திரும்பவும் என்ன சொன்னு கேக்குற? ஐயோ, கொஞ்சம் புரியும்படியா சொல்ல. சொல்றேன், விளக்கமாவே சொல்றேன். உன் அக்காவோட கள்ளக்காதலன் அசோக் வீராவை கொலை பண்ணிட்டான். வீரா உயிரோட இருந்தா உங்களால சந்தோஷமா வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க. இந்த விஷயத்த அசோக் கிட்டையும் சொல்லிருக்கீங்க. அவனும் கள்ளக்காதலிக்காக வீராவை கொலை பண்ணிட்டான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? கொலை பண்ணவன் எப்படியோ போய் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். என்னது? அசோக் கொலை பண்ணிட்டாரா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ போய் சொல்ற. ஏய், நான் எதுக்காக போய் சொல்லணும்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க பண்ண இந்த மொள்ள மாதிரி வேலைக்கு பதில் சொல்லியே ஆகணும். உன் அக்காவோட கள்ளக்காதலுக்கு என் உயிர் நண்பன் வீராவோட உயிரே எடுத்துட்டீங்களே. ஏய், உங்களை சும்மா விட மாட்டேன். வாசுகி, பிரியா கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? இல்லத்த, இனிமே தான் சொல்லணும். என்ன வாசுகி இப்படி அலட்சியமா இருக்க? அவ பாட்டுக்கு எங்கேயாவது வெளியில கிளம்பி போயிட்டா இப்பவே அவளை பார்த்து பேசிடு, அதான் நல்லது. வா, நானும் கூட வரேன். வா. அம்மா, பிரியா எங்க இருக்கா? ரூம்குள்ள தானே இருக்கா? வா வா. பிரியா, உன்னை தொந்தரவு படுத்திட்டோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, போர் அடிக்குதுன்னு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க அம்மா ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? வாசுகி, சொல்லேம்மா.